தென்னாடு உடைய சிவனே போற்றி! எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி! இறை என்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? நாம் ஏன் திருவாதிரை கொண்டாட வேண்டும்? இந்த திருவாதிரை நாளில் செய்கின்ற களியின் சிறப்பு என்ன? இதை பற்றியெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். 27 நட்சத்திரங்களில் 2 நட்சத்திரத்திற்குத்தான் திரு என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று திருவோணம். இந்த நட்சத்திரம் பெருமாளுக்கு உரியது. மற்றொன்று திருவாதிரை. இது சிவனுக்கு உரிய நட்சத்திரம். அதிலும் குறிப்பாக மார்கழி பௌர்ணமி அன்று வரும் திருவாதிரை நாளுக்கு மிகுந்த சிறப்பும் உண்டு. இந்த நாளில்தான் ஆதிசேஷன் அவதாரமாக கருதப்படும் பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாதர் அதாவது புலிக்கால் முனிவருக்கும் இறைவனான நடராசர் ஆனந்த தாண்டவம் ஆடிக்காட்டினார். மேலும் திருப்பல்லாண்டு பாடிய சேந்தனார் அளித்த களியினை அந்த நடராசரே உண்டு அவரின் இறைபக்தியை வெளிப்படுத்திய நாள் இந்த திருவாதிரை நாளாகும். மேலும் ஒரு புராண கதையில் தாருகாவனத்து முனிவர்களின் செருக்கை அடக்க எம்பெருமான் நடனமாடிய நாளே திருவாதிரை நாளாகும். இதையெல்லாம் இந்த பதிவில் நாம் காணலாம். ஒரு முறை வைகுண்டத்தில் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஆதிசேஷன் மேல் படுத்து இருக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார். அதனால் அவர் உடல் பூரிப்பு அடைய உடல் எடை அதிகரித்தது. அந்த எடையை தாங்க முடியாமல் ஆதிசேஷன் திணறினார். ஆனால் பெருமானின் மகிழ்ச்சியை கண்ட ஆதிசேஷன், எம்பெருமானே, இன்றைக்கு என்ன இவ்வளவு மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறீர்கள் என்றார். அப்போது விஷ்ணுவானவர், நான் அந்த சிவனின் ஆனந்த நடனத்தை கண்டேன். அந்த நடனத்தை காண கண்கள் 1000 வேண்டும். அந்த அதி அற்புத காட்சியை கண்டதால் நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுகிறேன் என்றார். அதை கேட்ட ஆதிசேஷனுக்கு தானும் அந்த அற்புத நடனத்தை காண வேண்டும் என்று வேண்டினார். அதற்கு சம்மதித்த விஷ்ணு பகவான், நீ பூலோகம் சென்று தில்லையில் அந்த ஆனந்த நடனத்தை காண்பாயாக என்று கூறி ஆசீர்வதித்து அனுப்பினார். அதன்படி ஆதிசேஷனும் பூலோகத்தில் பதஞ்சலி முனிவராக அவதரித்தார். இவர் ஆதிசேஷனின் அவதாரமாக இருந்ததால் பாதி மனித உருவமாகவும் மீதி பாம்பு உருவத்துடனும் காணப்பட்டார். இவரின் மூச்சு காற்று பட்ட இடம் எரிந்து சாம்பலாகிவிடும். அதனால் தன் சீடர்களின் கண்ணில் படாமல் அசரீரியாகவே இருந்து அவர்களுக்கு உபதேசம் செய்தார் என்கின்றனர். இவரை பற்றிய முழு கதையை வேறு ஒரு பதிவில் நாம் காணலாம். இவர் நீண்ட காலம் தவம் இருந்ததன் காரணமாக ஈசன் அவர் முன் தோன்றி காட்சியளித்தார். பின், நீ என்னை நோக்கி தவம் செய்தது போலவே வியாக்கிரபாதர் அதாவது புலிக்கால் முனிவரும் என்னுடைய நடனத்தை காண ஆவலுடன் உள்ளார். எனவே அவரையும் அழைத்து கொண்டு தில்லை என்று அழைக்கப்படும் சிதம்பரத்திற்கு வாருங்கள். அங்கு என்னுடைய ஆனந்த நடனத்தை அழகாக ஆடிக்காட்டுகிறேன் என்று கூறிவிட்டு மறைந்தார். அதன்படி பதஞ்சலி முனிவர் வியாக்கிரபாதரையும் அழைத்து கொண்டு தில்லை வந்து நடராசரின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு மகிழ்ந்தார். இனி சிவன் ஏன் ஆனந்த தாண்டவம் ஆடினார் என்பதை காணலாம். முன்பு ஒரு சமயம் தாருகாவனத்து முனிவர்கள் ஈசனை மதிக்காமல் இருந்தனர். தாங்கள் செய்யும் கர்மாக்களை தமக்கு நல்ல பலனை தரும். அதனால் ஈசன் முதலான மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டிய தேவையில்லை என்றனர். அவர்களை திருத்த எண்ணிய ஈசன் கண்டோர் மயங்கும் அழகிய தோற்றம் எடுத்து முனிவர்கள் வாழும் வீதி வழியாக அவர்கள் இல்லங்களுக்கு சென்று பிச்சை கேட்டு அவ்வழியே சென்றார். அவரை கண்டவுடன் அவரது ஈடு இணையற்ற அழகில் மயங்கிய முனிபத்தினிகள் தன்னிலை மறந்து ஈசனின் பின்னாலேயே சென்றனர்.
அவர்களின் நிலையைக் கண்ட முனிவர்கள் கோபம் கொண்டு ஈசனை அழிக்க யாகம் செய்து அதிலிருந்து யானை, பாம்பு, மான், மழு, உடுக்கை, புலி, முயலகன் என்ற அரக்கன் இவற்றை யாகத்திலிருந்து வரவழைத்து அதை ஈசன் மேல் ஏவிவிட்டனர். ஈசன் அந்த புலியை கொன்று புலித்தோலை ஆடையாக்கி கொண்டார். யானையை காலால் மிதித்து பாதாள லோகத்திற்கு அனுப்பினார். மற்றவற்றை தன்னுடைய அணிகலன்கள் ஆக்கிக் கொண்டார். முயலகன் என்ற அரக்கன் மீது நின்று ஆனந்த தாண்டவம் ஆடினார். இந்த நிகழ்ச்சி ஒரு திருவாதிரை நாளன்று நடைபெற்றதாக கூறப்படுகிறது. மேலும் ஈசனுக்கு திருவாதிரை அன்று ஏன் களி செய்து படைக்கின்றோம் என்பதையும் பார்க்கலாம். திருப்பல்லாண்டு பாடிய சேந்தனார் என்ற சிவபக்தர் இருந்தார். இவர் பட்டினத்தாரின் கணக்கராக இருந்தார். பட்டினத்தார் விரும்பியபடி அவர் செல்வத்தை எல்லாம் எடுத்து தானம் செய்தார். அதனால் அரசன் கோபம் கொண்டு இவரை சிறையில் அடைத்தான். பின்பு பட்டினத்தார் வந்து இவரை சிறையிலிருந்து விடுவித்தார். அதன் பிறகு விறகு வெட்டி அதிலிருந்து வரும் வருமானம் மூலம் தன் குடும்பத்தை நடத்தி வந்தார். அவ்வாறு வாழ்ந்து வரும்போது தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவு அளித்துவிட்டுதான் பின்பு தான் உணவு உண்பார். இவரது பக்தியை உலகிற்கு உணர்த்த விரும்பினார் ஈசன். அதன்படி திருவாதிரை முதல் நாளிலிருந்து மழை பெய்த வண்ணம் இருந்தது. அதனால் சேந்தனார் காட்டிற்கு சென்று விறகு வெட்டி எடுத்து வர இயலாமல் போனது. அதன் காரணமாக அன்று அவருக்கு எதுவும் கிடைக்கவில்லை. எனவே திருவாதிரை என்று அவர்கள் வீட்டில் சமைப்பதற்கென்று எதுவும் இல்லை. அச்சமயம் பார்த்து இறைவனான ஈசன் சிவனடியார் வேடத்தில் வந்து பகவதி பிக்ஷாந்தேகி என்று கூறி தனக்கு உணவு உண்பதற்கு ஏதேனும் இருக்குமா என்று கேட்டார். அதை கண்ட சேந்தனார் வீட்டில் எதுவும் இல்லை என்று தெரிந்தும் வந்த சிவனடியாரை வெறுங்கையுடன் அனுப்ப மனம் இல்லாததால் சிவனடியாரை உள்ளே அழைத்தார். அவர் மனைவியோ வீட்டில் ஏதேனும் உள்ளதா என்று தேடி பார்த்தபோது சிறிதளவு அரிசி மாவும் கொஞ்சம் வெல்லமும் இருந்தது. உடனே அவர் அந்த இரண்டையும் கலந்து களி பக்குவதற்கு ஒரு பாகு தயாரித்து பின்பு வீட்டிலிருந்து 7 வகையான காய்களை கொண்டு கூட்டும் செய்து அதை அடியாருக்கு கொடுக்க ஈசனும் அதை விரும்பி உண்டார். பின்பு தனக்கு இரவிற்கு இந்த உணவு கொஞ்சம் வேண்டும் என்று கேட்டு சிறு களியையும் வாங்கிக் கொண்டு சென்றார். மறுநாள் வழக்கம் போல் தில்லைவாழ் தீட்சதர்கள் கோவில் கருவறையை திறந்தனர். அங்கு களி சிதறி கிடந்தது. இதை நாம் வைத்து படைக்கவில்லையே, இது எவ்வாறு இங்கு வந்தது என்று செய்தியை மன்னியிடம் ஓடி சென்று தெரிவித்தனர். மன்னனும் அந்த செய்தியை கேட்டு ஆச்சரியப்படவே இல்லை. ஏனெனில் முதல் நாள் இரவு அவன் கனவில் ஈசன் தோன்றி சேந்தனார் தனக்கு களியமுது படைத்ததை களி தந்தான் சேந்தன், என் பசி தீர்த்தான் சேந்தன் என்று ஈசன் கூறியதை கூறி அந்த சேந்தனாரை சந்திக்க விரும்பி அழைத்து வர ஆட்களை அனுப்பினார். அப்போது தில்லையில் தேரோட்டம் நடைபெற்றது. சேந்தனார் வடம் பிடித்து இழுப்பதற்காக நின்று கொண்டிருந்தார். அப்போது தேர் சிறிதும் அசையாமல் நின்றது. அதற்கான காரணம் தெரியாமல் மக்கள் விழித்தனர். அப்போது ஓர் அசரீரி கேட்டது. சேந்தா, நீ என் மீது பல்லாண்டு பாடுக என்றது அந்த அசரீரி. அப்போது சேந்தனார், நான் எவ்வாறு பல்லாண்டு பாடுவேன் என்று வேண்ட உன்னால் முடியும் என்று ஈசன் கூற உடனே சேந்தனாரும் இறைவனை எண்ணி பல்லாண்டு பாடினார். தேரும் அசைந்து வந்தது. இந்த அதிசய நிகழ்ச்சியை கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். இந்த திருவாதிரை நாளில்தான் சேந்தனார் இறைவனுக்கு களி செய்து கொடுத்தார் என்பதால் திருவாதிரை என்று ஒரு வாய் களியாவது உண்டால் நமக்கு மோட்சம் கிட்டும் என்பது ஐதீகம். அதனால்தான் திருவாதிரைக்கு ஒரு வாய் களியும் என்பர். ஆனால் வேறு ஒரு கருத்தும் உண்டு. இந்த நாளில்
ஈசனிடம் திருவாதிரைக்கு ஒரு வாக்கு அளியும், அதாவது இந்நாளில் ஒரு நல்ல செய்தியை எமக்கு அளிப்பாயாக என்றும் கூறலாம். இதுவரை திருவாதிரையின் பெருமையை விளக்கும் கதைகளை கேட்டமைக்கு மிக்க நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம்.